எவ்வளவுதான் பிரஷ் பண்ணாலுமே உங்களோட டீத் வந்துட்டு ஒயிட் ஆகும்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சோண்டு லெமன் போட்டுக்கோ, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோ, மஞ்சள், கொஞ்சம் கோகனட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட்டை நீ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டெய்லி பிரஷ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட டீத் நல்லா ஒயிட்டா தான் நீங்களே பாப்பீங்க. ஆனா பார்க்காத விஷயம் என்னன்னா, லெமனோட அசிடிட்டி உங்க எனாமலை கரைக்கும். உப்பை டைரக்டா வச்சு தேய்க்கிறதுனால உங்க எனாமல் தேயும். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு பல் கூச்சம் வரும். ஆனா இதுல ஒரு விஷயம் உண்மைதாங்க. கோகனட் ஆயிலும் டர்மரிக்கும் உங்க பல்லுக்கும் கம்ஸுக்கும் நல்லது. எப்போனா கோகனட் ஆயில தனியா வாயில எடுத்து கொப்புளிச்சு துப்புனா உங்க கம்ஸோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டர்மரிக்க தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை ஆறுனதுக்கு அப்புறம் அதை ஒரு மவுத் ரின்ஸா வாயை கொப்பளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணா டர்மரிக்குமே நல்லது. முக்கியமான விஷயம், பல்லு வெள்ளையா இருக்கிறதுனால மட்டும் பல்லு ஹெல்தியா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. பல்ல வெள்ளையாக்கணும்னு ட்ரை பண்றதை விட்டுட்டு பல்ல ஹெல்தி ஆக்கணும்னு ட்ரை பண்ணுங்க. விட்டமின் சி ரிச்சான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது, உங்க டயட்ல போதுமான அளவுக்கு ஃபைபர்ஸ் எடுத்துக்கிறது, ப்ரோபயோட்டிக் ட்ரிங்கோ இல்ல ப்ரோபயோட்டிக் ஃபுட்டோ உங்களுக்கு எது விருப்பமோ அதை உங்களோட டயட்ல இன்க்ளூட் பண்ணிக்கிறது. ரெண்டு வேளை நல்லா பிரஷ் பண்றது, எது சாப்பிட்டாலும் வாயை நல்லா கொப்பளிச்சு துப்புறது, இப்படிலாம் பண்ணா உங்க பல்லு கண்டிப்பா ஹெல்தியா இருக்கும். பல்லு, கம்ஸ், உங்க குழந்தைங்களோட ஹெல்த் இது ரிலேட்டடான மிஸ்லீடிங் கண்டென்ட் ஆர் கன்ஃபியூசிங் கண்டென்ட்டை நீங்க பாத்தீங்கன்னா என்னை டேக் பண்ணி விடுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கற்போம், கற்பிப்போம்.